ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தேயிக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 60 நாள் நம்ம அழகாக திருக்கோளூரில் பெண் பிள்ளையும் ராமானுஜரோடையும் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளோடையும் அழகாக நம்ம வாழ்ந்துன்னு வந்துட்டுருக்கோம். 60 நாள் வாழ்ந்துட்டோம். நமக்கே அந்த அனுபவம் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? 60 நாள் நம்ம இவாளோட வாழ்ந்தது. இப்போது 61வது ஸ்டேட்மெண்ட் அவள் சொல்கிறா. எவ்வளோ அழகான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் சொல்லின்னு வரா. 61வது ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகாக சொல்கிறா. இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் 60வது ஸ்டேட்மெண்ட் அவள் சொன்னா இல்லையா? அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே அப்படின்னு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆழ்வான் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ஆழ்வார் அப்படின்னு பொதுவாக சொன்னாலே அது நம்ம ஆழ்வாரை தான் குறிக்கும். ஆனால் ஆழ்வான் அப்படின்னு சொன்னால் அது கூரத்தாழ்வாரை தான் குறிக்கும். ராமானுஜருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆழ்வான் கூரத்தாழ்வான். அப்படி கூரத்தாழ்வான் எல்லா ஆழ்வார்களோட பாசுரத்தை அப்படியே அனுபவித்து பாடுவாராம். ஒரு பாசுரத்தையும் அவர் பாடுறச்சே அப்படியே கண்ணில் கண்ணீர் வடிஞ்சு கூஸ்பம்ஸ் எல்லாம் வருமா. அந்த மாதிரி அப்படி ஒரு ஆனந்தமாக பாடுவாராம். அவள் சிஷ்யர்கள்லாம் சொல்லுவாளாம் ராமானுஜர்கிட்ட. அப்போ உடனே ராமானுஜர் அவரை போய் பார்த்தாருன்னா அவருக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்குமா. ஆழ்வார்களை நான் பார்க்கல, ஆனால் எல்லா ஆழ்வார்களோட குவாலிட்டிஸும் இந்த கூரத்தாழ்வார்கிட்ட இருக்குது அப்படின்னு கொண்டாடுவாராம் கூரத்தாழ்வாரை. அப்பேற்பட்ட ஒரு ஆழ்வார் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில், கூரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அவதரித்த ஒருத்தர். இவரோட திருநாமம் ஸ்ரீவத்ச ஸ்ருங்கர் அப்படின்றது தான் இவரோட திருநாமம். திருமரு மார்பர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவரோட கூரம்ன்ற இவரோட ஊரில் இவருக்கு நிறைய நிலம் இருந்துதான். பெரிய பணக்காரர். அந்த நிலத்தெல்லாம் இவர் அடியவர்களுக்கு ததி ஆராதனம் பண்ணி 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 அந்த நிலத்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டாராம். அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜரே கதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டாராம். ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜரோடையே இருந்துட்டுருக்கார். அங்கே இந்த கிருமி கண்ட சோழனோட தொல்லை தாங்கவே முடியல. அவனுக்கு இந்த வைஷ்ணவர்களெல்லாம் பார்த்தாலே எதிர்ப்பாக இருக்குது. ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜரை அரண்மனைக்கு அழைக்கிறார் கிருமி கண்ட சோழன். அப்போது இந்த கூரத்தாழ்வானுக்கு தெரியறது இந்த விஷயம் நடந்ததுன்னா ராமானுஜருக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம், அதனால அதை தடுக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார், அவரோட சிஷ்யர் ராமானுஜரோட சிஷ்யர்கள்கிட்ட சொல்லி இவரோட ஒரு வெள்ளை வேஷ்டியை ராமானுஜர்கிட்ட கொடுத்து அவரை உடுத்திண்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளில போக சொல்கிறார். அப்போது ராமானுஜருக்கான இஷ்டமே இல்லை ஸ்ரீரங்கத்தை விட்டு போகிறதுக்கு. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ரீரங்க ரங்கநாதரும் இவருக்கு கனவுல சொல்லிடுறார், நீ கிளம்பு, உனக்கு மேல்கோட்டையில் நிறைய வேலை வச்சுருக்கேன், நீ அதனால் கிளம்புன்னு சொன்ன உடனே இவருக்கு வேறு வழி தெரியாமல் இவர் வெள்ளை வேஷ்டியை உடுத்திட்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பிடுறார். இங்கே இவர் கூரத்தாழ்வார் என்ன பண்ணுறார், ராமானுஜரோட காவி வேஷ்டியை உடுத்திண்டு கையில் திருதண்டம் வச்சுட்டு ராமானுஜர் மாதிரி அந்த அரண்மனைக்குள்ளே போகிறார். போனால் அங்கே இவர் நிறைய சொல்லி பார்க்குறார் ராஜா கிட்ட. இந்த மாதிரி வைஷ்ணவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் கிடையாது, ராமானுஜர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆச்சாரியர், நீங்கள் அவரை இந்த மாதிரி இது பண்ணுறது சரியில்லை, அவர் வேத வித்து எல்லாம் சொல்லி பார்க்குறார். ஆனால் அந்த ராஜா கேட்குறதாவே இல்லை. அவர் அதுக்கு மாறாக என்ன சொல்கிறார், இவரோட கண்ணை நான் பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். கூரத்தாழ்வார் நினைக்கிறார், இந்த மாதிரி ஒரு ராஜா பேசுகிறாருன்னா நீ என்ன என் கண்ணை பிடுங்கிறது, நானே என் கண்ணை பிடுங்கிக்கிறேன் அப்படின்ட்டு தன் கண்ணை தானே பிடுங்கின்றார். இதுக்கு முன்னால் தான் பெரிய நம்பிகள் தன் கண்ணை அங்கே ராஜா பிடுங்கிட்டார். ஸோ பெரிய நம்பிகளுக்கும் கண்ணு போயிடுத்து.
கூரத்தாழ்வார்க்கும் கண்ணு போயிடுறது. ஸோ இப்போ 2 பேரையும் வந்து பெரிய நம்பிகளோட பொண்ணு அத்துழல் அப்படின்னு ஒரு பொண்ணு, அவள் தான் வந்து இவள் 2 பேரையும் அழிச்சுட்டு திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாள். ஸோ போகிற வழியில் என்ன ஆகிடுறது, பெரிய நம்பிகளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய்டுறது. அவருக்கு ரொம்ப முதிய வயது. ஸோ அந்த வயதுனால அவரோட உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டு அவர் பரமபதி பதம்கிற நிலைமை வந்துடுறது. அப்போது அவர் சொல்கிறார் கூரத்தாழ்வார்கிட்ட, நான் வந்து இங்கேயே வழியில் இன்னும் ஸ்ரீரங்கம் போகிற வழியில் நான் இங்கே பரமபதிக்க போகிறேன்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே கூரத்தாழ்வார் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம வந்து ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போயிடலாம், அப்புறம் நீங்கள் வந்து பரமபதிச்சுக்கோங்கோ அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், என்னோட குரு ஆளவந்தான், அவரோட நிழலில் நான் இருக்கிறதுனால எங்கே இருந்தாலும் என்னோட குருவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும், அதனால எனக்கு மோட்சம் கிடைக்கும், அதனால இடம் முக்கியம் கிடையாது, நீ உட்காரு, உன் மடியில் நான் பரமபதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூரத்தாழ்வாரை உட்கார சொல்லிவிட்டு அவர் மடியில் அப்படியே சாஞ்சுண்டு ஆளவந்தான் அப்படியே நினச்சிண்டு அப்படியே பரமபதிச்சுடுறார். அப்புறம் இந்த அத்துழலும் கூரத்தாழ்வாரும் இவருக்கு எல்லா இந்த லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே அவள் திரும்பியும் வரா. திரும்பி வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறார், கூரத்தாழ்வாரர் வந்து நம்ம இப்போ போய் இந்த ஸ்ரீரங்க பெருமாளை வந்து போய் கேட்கணும், ஏன் இப்படி பண்ணார்னு, இதை வந்து போய் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமாளை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். ஸ்ரீரங்க பெருமாளை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆரியபடா வாசல், அந்த ஸ்ரீரங்க கோவிலில் 4 வாசல் இருக்கும். ஸோ அதில் அந்த ஆரியபடா வாசல்னு ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலில் வந்து வாயில் காப்போனெல்லாம் நின்றுட்டுருக்கா. வாயில் காப்போன்னா ராஜாவோட செக்யூரிட்டி கார்ட்ஸு. அவளுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா, ராமானுஜரை சம்பந்தப்பட்டவா யார் உள்ளே வந்தாலும் உள்ளே விடக்கூடாது, கோவிலுக்குள்ளே அனுமதி கிடையாது அப்படின்னு அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போது அது வந்து இவருக்கு தெரியாது. இவர் வந்து பெருமாளை போய் சேவிக்கிறதுக்காக போகிறார். சிஷ்யர்கள் 2 பேர் கைத்தாங்கலாக இவரை கூட்டின்னு வரா. இவர் வந்து வழியெல்லாம் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு ஜபிச்சுண்டே வரார். கரெக்டாக அந்த ஆரியபடா வாசல்கிட்ட வந்த உடனே அந்த வாயில் காப்போன்லாம் நிறுத்தரிச்சு இந்த சிஷ்யர்கள்லாம் சொல்கிறா, இவர் வந்து கூரத்தாழ்வார், ரொம்ப நல்லவர் அப்படின்னு. அப்போ உடனே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு கூரத்தாழ்வார்னு, ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கார் இவரை பற்றி. ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மழை காலத்துலலாம் தவளையெல்லாம் வந்து ரொம்ப கத்தின்னு இருக்கும், ஏன்னா பூச்சியெல்லாம் பிடிக்கும், தவளையெல்லாம் வெளில வந்துட்டோம். அப்போது ஒரு இதில் வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு பாம்பு வந்து ஒரு தவளையை வாயில் பிடிச்சுட்டு இருக்கு. அந்த தவளை வந்து அப்படி கத்துறது. அவர் உடனே சொல்கிறார், ஐயோ பாவம், இந்த தவளை யாரை கெஞ்சி எந்த பரமாத்மா இவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு வேண்டி கெஞ்சி கத்துறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாராம். அப்பேற்பட்ட அவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடாம் ஒரு தவளை வந்து காப்பாற்ற முடியலையேன்ட்டு ஏங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாராம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இவர் வந்து ஒரு இந்த பனானா ஃபார்ம் வழியில் போயின்ட்டுருக்கார். அது வழியாக போயின்ட்டுருக்கார். அங்கே வந்து வாழை மரங்கள்லாம் நிறைய இருக்குது. வாழை மரம் தோட்டத்து வழியாக போயின்ட்டுருக்கார். அப்போது வந்து வாழை இலையெல்லாம் பறிச்சுன்னு இருக்கான். அந்த தோட்டத்தில் நல்ல பெரிய பெரிய இலையெல்லாம் பறிச்சுன்னு இருக்கான். ஸோ ஒரு இலையை அப்படி கட் பண்ணுறச்சு இவர் பார்த்தாருன்னா, அந்த வாழை இலையை கட் பண்ணுறச்சு அந்த வாழை மரத்துலேருந்து பிசின் வரும். ஸோ அது வந்து அந்த இந்த யூஷுவல் கம் வரும். அதை பார்த்துட்டு ஐயோ பாவம், அந்த மரத்துக்கு எவ்வளோ வலிக்குமோ அப்படின்ட்டு அப்படியே ஆதங்கத்தோடு அழுவாராம். அந்த மாதிரி கைண்ட் ஹார்ட்டடாக இந்த கூரத்தாழ்வார். ஸோ இதெல்லாம் வந்து அவள் தெரிஞ்சுட்டு, கூரத்தாழ்வாருக்கு வந்து இவ்வளோ நல்ல குணங்கள்னால இவரை வந்து உள்ளே விடலாம், அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லிடுறாளாம். ஆக்சுவலாக திருப்பாவையில் ஆண்டாளே சொல்லியிருக்காள், அவள் வந்து பெருமாளை பார்க்குறதுக்கு கதவை தொற அப்படின்னு சொல்லி வாயில் காப்போன்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணின்னு தான் போனாலாம். அந்த மாதிரி இவர் வந்து இது பண்ண உடனே சொன்ன உடனே இவருக்கு அழுகியாக வருது. இவர் அழறர், அப்படி கதறர். என்னன்னு பார்த்தா அவர் சொல்கிறாராம், இந்த மாதிரி என்னோட குணாதிசயங்கள்னால என்னை வந்து பெருமாளை பார்க்கறதுக்கு அனுமதிக்கக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி அனுமதி எனக்கு வேண்டாம்,
என்னோடய ஆச்சாரியரோட அருள்னால் எனக்கு இந்த அனுமதி இருந்ததுன்னா அது வேறு விஷயம். என் குணாதிசயங்களை பார்த்து நீ எனக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த அனுமதியே வேண்டாம், எனக்கு பெருமாளே வேண்டாம், எனக்கு ஆச்சாரியர் மட்டுமே போகிறோம் அப்படின்னு. எப்படி மதுரகவி ஆழ்வார் வந்து தேவு மட்டறியேனோ மதுரகவி ஆழ்வாரை போலேன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் எனக்கு வேறு தெய்வமே வேண்டாம், என் ஆச்சாரியர் மட்டுமே போகிறோம் அப்படின்னு நம்ம ஆழ்வாரை பிடிச்சிண்டு ஆச்சாரியர் மட்டுமே எனக்கு தெய்வத்தை காட்டிடுவார் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து இந்த மாதிரியான நான் தெய்வத்தை பார்க்கணுன்றது எனக்கு இல்லை, எனக்கு வந்து ஆச்சாரியனே போகிறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வேண்டாம் அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. ஸோ பெருமாளே எனக்கு வேண்டாம், எனக்கு ஆச்சாரியம் மட்டுமே போகிறோம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாராம். கிளம்பி அவர் பாட்டுக்கு திருமாலஞ்சோலை அங்கே போய் இருக்காராம். அங்கே போய் இருந்தார், கல்லழகர் இருக்கார்ல, அந்த இடத்துல போய் இருக்காராம். அப்புறம் அப்போ தான் வந்து ராமானுஜருக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருதில்ல. அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் தான் திரும்பியும் போய் கூரத்தாழ்வார ஐஷன் வராராம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து பெண் பிள்ளை அழகாக ராமானுஜர்கிட்டேயே அழகாக சொல்கிறா. சொல்லிவிட்டு இந்த மாதிரி அடியாள் வந்து என்ன ஆழ்வான போலியா, அந்த மாதிரி பக்தியா ஆச்சாரிய இடத்துல, அந்த பக்திலாம் அடியாளுக்கு இல்லையே சுவாமி, அடியாள் ஒரு முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் இருந்தால் என்ன வயலில் இருந்தால் என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி அப்படிங்கிறாளாம். அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துதான் கூரத்தாழ்வார்க்கு கண்ணு போன விஷயம். ஏன்னா இவருக்கு போக வேண்டிய கண்ணு கூரத்தாழ்வார்க்கும் அவரோட ஆச்சாரியர் பெரிய நம்பிகளுக்கும் போயிடுது இல்லையா. இவருக்கு அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா. அதனால் இவர் என்ன பண்ணுறாரா, காஞ்சிபுரத்துக்கு போகிறாராம் கூரத்தாழ்வாரை கூட்டிண்டு. நம்ம வரதர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் போய் வரதர்கிட்ட போகிறாராம். போன உடனே இவர் சொல்கிறாராம், நீ இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் வரதர்கிட்ட நீ கேளு, எனக்கு கண்ணு வேணும்னு கேளு அப்படின்றாராம். இவர் போய் என்ன பண்ணுறாரா, அங்கே போயிட்டு என்ன இந்த ராஜாவுக்கு வந்து மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்குறான். யார் இந்த எந்த ராஜா வந்து எல்லாம் இந்த கண்ணெல்லாம் போக்குறாளோ அந்த ராஜாவுக்கு வந்து மோட்சத்தை கொடுன்னு. ஏன்னா உடனே ராமானுஜருக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுதான். என்னது இது, இப்படி போய் நீ கேட்ட அப்படின்ன உடனே இவர் சொல்கிறாராம், எனக்கு என்னோடய ஆச்சாரியரோடு நான் இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும், ஆனால் அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் அவனுக்கும் மோட்சம் கிடைக்கட்டும்ன்ட்டு நான் கேட்டேன் அப்படின்னோடனே வரதர் வந்து ராமானுஜர் வந்து வரதர்கிட்ட, என்ன வரதா இந்த மாதிரிலாம் கேட்குறேன், நான் என்ன சொல்லின்னு வந்தேன், இவர் என்ன கேட்குறாரு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்ற உடனே வரதர் வந்து சொல்கிறாராம், நீ கவலைப்படாத, நான் வந்து கூரத்தாழ்வார்க்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்குறேன், அவர் என்னையும் பார்ப்பார் ஒன்னையும் பார்ப்பார் அப்படின்ட்டு அவள் 2 பேரை மட்டும் பார்க்கறதுக்கான தரிசனத்தை வரதர் வந்து கொடுத்தாராம் கூரத்தாழ்வார்க்கு. அப்பேற்பட்ட ஒரு கூரத்தாழ்வாராம். ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ நல்ல மனசு படைச்சவராம் இந்த கூரத்தாழ்வார். இப்போது நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா பெரிய நம்பியோட திருமாளிகை இருக்குது. அது எங்கே இருக்குன்னா கீழ் சித்திர வீதி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸ்ரீரங்கத்தில். அந்த கீழ் சித்திர வீதியில் தான் பெரிய நம்பிகளோட திருமாளிகை இருக்குது. அதுக்கு நேர் எதிர தான் கூரத்தாழ்வாரோட திருமாளிகையும் இருக்குது. நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே இன்னும் பெரிய நம்பிகள் பெருமாளை சேவிச்ச அந்த ஆச்சாரியர் சேவிச்ச அந்த மூர்த்திகள் அதெல்லாம் வச்சுட்டு அவளோட வம்சத்தார் இருந்து நடத்தின்னு இருக்கா. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஸோ பெரிய நம்பிகள் இருக்கிற இடம், கூரத்தாழ்வார் இருக்கிற இடமெல்லாம் ஒரே இடத்துல நேராக இருக்குது. அழகான இடங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஸோ இந்த பெண் பிள்ளை வந்து ராமானுஜர்கிட்டயே இந்த விஷயத்தெல்லாம் அழகாக சொன்னால் ராமானுஜர் அப்படியே அசந்து போய் கேட்டுருக்காராம். என்ன அழகாக பேசுகிறா பாரு, எவ்வளோ ஞானம் பாரு இந்த பெண் பிள்ளைக்கு அப்படின்னு அசந்து போய் கேட்குறாராம். ஸோ இந்த வாக்கியம், அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.